Shigai Kotrans had no Greek graffiti, no Arabic, no Latin, nothing, only one inscription in this tomb, and this is a Tamil one. South India, from other parts of India, on their ships till coast of Egypt. Maybe Indians were much more involved in this kind of globalized world that Charlotte described. We hope this is the tip of the iceberg. தமிழகத்தின் பழமையை பறைசாற்றும் மற்றொரு மகுடமாக மாறியிருக்கிறது எகிப்தில் கண்டறியப்பட்டுள்ள சுகே கொற்றன் என்ற தமிழரின் பெயர். காலம் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. கண்டறியப்பட்ட இடம் எகிப்து. கல்வெட்டின் சிறப்பு: கடல் கடந்து சென்ற ஒரு தமிழர் தனது பெயரை அங்குள்ள ஒரு கல்வெட்டில் பொறித்துள்ளார். இது தொல்லியல் ஆய்வுகளில் ஒரு புதிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்த தகவல்களை வெளிக்கொண்டு வந்ததில் கீழ்கண்ட தொல்லியல் நிபுணர்களின் பங்கு முக்கியமானது. பேராசிரியர் இங்கோ ஸ்ட்ராச், சுவிட்சர்லாந்து. பேராசிரியர் சார்லட் ஸ்மித், பிரான்ஸ். இந்த கண்டுபிடிப்பு இந்திய, ரோமானிய மற்றும் எகிப்திய நாடுகளுக்கு இடையேயான பண்டைய வணிக மற்றும் பண்பாட்டு உறவுகளை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. அவர்கள் ராணுவ வீரர்களாகவோ, தூதர்களாகவோ அல்லது வணிகர்களின் பாதுகாவலர்களாகவோ இருந்திருக்கலாம். செங்கடலில் கடற்கொள்ளையர்களிடமிருந்து வணிகர்களை பாதுகாக்க உடன் சென்றவர்களாக இருக்கலாம். அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பெயர்கள் போர் வீரர்களின் பெயர்களைப் போல இருக்கின்றன. ஆனால் அவர்கள் வணிகர்களாகவும் இருக்கலாம். என்னால் அதை உறுதிப்படுத்த முடியாது, ஏனெனில் அவர்கள் வணிகர்கள்தான் என்பதை நிரூபிக்கும் ஆதாரம் எதுவும் தற்போதைக்கு இல்லை. தென்னிந்தியா மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் எகிப்து கடற்கரை வரை கப்பல்களில் நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றனர். உலகமயமாக்கலில் நாம் நினைத்ததற்கு முன்பிருந்தே இந்தியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் என்பது உறுதியாகிறது. இந்த கண்டுபிடிப்புகள் அங்கு வந்தவர்களுடைய தொடர்புகள் குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. தற்போதைய ஆதாரங்களின் அடிப்படையில் கூற வேண்டுமென்றால் அவர்கள் தனியாக வரவில்லை. பண்டைய எகிப்தியர்கள் மற்றும் ரோமானியர்களுடன் இணைந்து பயணித்திருக்கிறார்கள். இந்த இடத்திற்கும் வந்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ஒரு பெரிய சமூகத்தின் பகுதியாக இங்கு வந்திருக்கிறார்கள். எகிப்தில் கண்டறியப்பட்ட 30 இந்திய மொழி கல்வெட்டுகளில் 20 கல்வெட்டுகள் தமிழ் பிராமி எழுத்துக்களில் உள்ளன. மீதமுள்ள கல்வெட்டுகள் பிராகிருதம், சமஸ்கிருதம் மற்றும் ஒரு கல்வெட்டு கரோஸ்தி மொழிகளிலும் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் கிபி முதல் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரையிலான ரோமர் காலத்தைச் சேர்ந்தவை என கருதப்படுகிறது. இதற்கு முன் எகிப்தின் செங்கடல் துறைமுகமான பெரனிகே பகுதியில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது எகிப்தின் அரச கல்லறைகள் இருக்கும் இடங்களில் இத்தகைய கல்வெட்டுகள் இருப்பது தமிழர்கள் வெறும் வணிகம் சார்ந்து மட்டும் அங்கு பயணிக்கவில்லை என்பதை காட்டுகிறது. தமிழர்கள் எகிப்தின் சமூக மற்றும் பண்பாட்டுச் சூழலோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக இருந்திருக்க வாய்ப்புள்ளதாக தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். முதல் கல்லறையை தாண்டிய போது அடுத்த நுழைவாயிலின் சுவரில் என்னை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கும் வகையில் கரோஸ்தி எழுத்துக்களில் மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்றை கண்டேன். தன்னை ஒரு சக்திரியன், அதாவது போர் வீரன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இரண்டாவது கல்லறையில் சமஸ்கிருத மொழியில் ஒரு கல்வெட்டு இருந்தது. அதில் இன்னொருவர் தன்னை ஒரு இந்திய மன்னரின் தூதர் என்று குறிப்பிட்டிருந்தார். அதில் சாகா ராஜாவின் தூதர், அதாவது 1ஆம் நூற்றாண்டில் குஜராத் பகுதியை ஆண்ட ராஜாவின் தூதர் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் மூலம் இந்திய அரசர்களின் தூதர்களும் எகிப்திய கல்லறைகளுக்கு சென்றிருக்கின்றனர் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. எகிப்தில் உள்ள 5 வெவ்வேறு கல்லறைகளில் 8 முறை பதிவு செய்யப்பட்டுள்ள சிகை கொற்றன் என்ற பெயர் தொல்லியல் ஆய்வாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சிகை கொற்றன் வரக்கண்ட, அதாவது சிகை கொற்றன் இங்கு வந்து பார்த்தான் என்ற வாசகம் பல இடங்களில் காணப்படுகிறது. கிரேக்க மற்றும் ரோம பயணிகள் தங்கள் வருகையை இதே பாணியில் பதிவு செய்திருந்தது போலவே தமிழ் பயணிகளும் அங்கு குறிப்பிட்டிருக்கலாம் என ஆய்வாளர் சார்லஸ் ஸ்மித் கருதுகிறார். கரோஸ்தி மொழியிலும் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மனிதன் தோன்றிய காலம் முதலே உலகமயமாக்கல் ஏதோ ஒரு வடிவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாகும். பழங்காலத்திலேயே தமிழர்கள் கடல் கடந்து சென்று உலக நாடுகளுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு எகிப்திய கல்லறைகளில் உள்ள இந்த தமிழ் பெயர்கள் ஒரு மிகச்சிறந்த சான்று என ஆய்வாளர் இங்கோ ஸ்டார்ச் குறிப்பிடுகிறார். தென்னிந்தியா மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் எகிப்து கடற்கரை வரை கப்பல்களில் நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றனர். இங்கு வர்த்தகத்தில் மட்டுமல்லாது அவர்களை சுற்றியுள்ள கலாச்சாரங்களையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்திருக்கின்றனர். அதனால்தான் அவர்கள் வேலி ஆஃப் கிங்ஸை பார்வையிட்டிருப்பார்கள். இந்த கண்டுபிடிப்புகள் மூலம் முழுமையான தகவல்கள் இதுவரை தெரியவில்லை என்றாலும் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் இந்த இடத்தில் இவ்வளவு கல்வெட்டுகள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதன் மூலம் உலகமயமாக்கல் என்கிற விஷயத்தில் நாம் நினைத்ததற்கு முன்பிருந்தே இந்தியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் என்பது உறுதியாகி இருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற 4 நாள்
தமிழ் கல்வெட்டியல் பன்னாட்டு கருத்தரங்கில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் மிக முக்கியமான வரலாற்று கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கடல் வரலாற்று ஆய்வாளர் வி. செல்வகுமார் 11ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட கடற்படை படையெடுப்பு என்பது வெறும் ஆட்சி பரப்பு விரிவாக்கம் மட்டுமல்ல என்று குறிப்பிட்டார். தென்கிழக்கு ஆசியாவில் வலிமையாக இருந்த ஸ்ரீவிஜய பேரரசு தமிழ் வணிக குழுக்களின் வர்த்தக பாதையில் தடைகளை ஏற்படுத்தியதால் அதனை தீர்க்கவே இந்த வர்த்தக மோதல் நிகழ்ந்ததாக அவர் விளக்கினார். எகிப்தில் கண்டறியப்பட்ட தொல்லியல் சான்றுகள், சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள யவனர் வர்த்தகம், முத்து, மிளகு மற்றும் பொன் பரிமாற்றம் ஆகியவை வெறும் கற்பனை அல்ல, அவை உண்மையான வரலாற்று நிகழ்வுகள் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. ஆய்வாளர்கள் இங்கோ ஸ்ட்ராச் மற்றும் சார்லோட் ஸ்மித் ஆகியோர் இவை ஒரு தொடக்கம்தான் என்றும், விரிவான ஆய்வுகள் பண்டைய தமிழர்களின் உலகளாவிய தடம் பற்றி இன்னும் பல உண்மைகளை வெளிப்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி வரலாறு பிளஸ் ஆன்மீக ரகசிய வீடியோக்கள் வேண்டுமா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.